அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2020 செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நேரம் டொரண்டோவிலே 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. டொரண்டோவிலே தற்போதைய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடாவுக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. சரி, இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன முதலில் பார்க்கலாம். பல செய்திகள், கோவிட் தொடர்பான செய்திகள் பகிரப்பட இருக்கின்றன. குறிப்பாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள், பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இந்த தடுப்பூசி தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். அதோடு ஸ்கார்ப்ரோ ரூஜ் பார்க் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள், டொரண்டோ பீல் பகுதிகள் முடக்க நிலையில் இருக்கின்றன, இது குறித்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார் அவருடைய பார்வையில். இவை தவிர இன்றைய கலையரங்கத்திலே ஒரு தாயக பாடல் இடம்பெறப் போகிறது. இந்த வாரம் மிகவும் ஒரு முக்கியமான வாரம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில். அந்த வகையில் இன்று ஒரு தாயக பாடல் இடம்பெறப் போகிறது. நேமியா, அஞ்சலன், விசாகன் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் இணைந்து இந்த தாயக பாடல்களை வழங்கப் போகின்றார்கள். வளர்ந்து வருகின்ற இளம் குட்டி கலைஞர்கள் என்று சொல்லலாம். கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். ஆகவே இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறுகின்ற விடயங்கள். முதலில் டாப் ஆஃப் தி அவர். அதிலே முதலாவதாக எங்களோடு ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் இணைந்து கொண்டு பேசவிருக்கிறார். அதுக்கு முன்பாக இன்றைய கோவிட் தொடர்பான விவரங்களை, செய்திகளை பார்த்தோமாக இருந்தால், இன்று மீண்டும் கியூபெக், ஒன்டாரியோ, ஆல்பர்டா ஆகிய மாகாணங்களில் 1000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. இதிலே தொழில்நுட்ப பிழையின் காரணமாக இன்று குறைத்து மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கை தொற்றும் நேற்று மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை தொற்றும் ஒன்டாரியோவில் பதிவானதாக அரசாங்க அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு சின்ன குட்டி பிழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோவிலே 2 நாட்களுக்கான தொற்றுகளின் சராசரி விகிதம் சராசரியாக பார்த்தோமாக இருந்தால் 1299 இருக்கிறது. இன்று 1009 தொற்றுகளும் 14 மரணங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்டாரியோவில் 27,000க்கும் அதிகமான சோதனைகள் நேற்று நிறைவடைந்திருக்கின்றன. கியூபெக்கிலே பார்த்தோமாக இருந்தால் 1156 தொற்றுகளும் 45 மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன. அல்பர்டாவில் 115 தொற்றுகளும் 19 மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன.
நாடளாவிய ரீதியில் ஏனைய இடங்களை பார்த்தோமாக இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 941, மணிட்டோபாவில் 476, சஸ்கெச்சுவானில் 175, நோவஸ்கோஷியாவில் 37, நுணவூட்டில் 10, நியூ பிரன்ஸ்விக்கில் 6, நியூஃபவுண்ட்லாந்து லேப்ரடோரில் 2 என்று தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. இத்தோடு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10 மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன. இதில் இன்னொரு விடயம், அண்மை காலமாக அல்பர்டாவை பொறுத்தவரையில் தொற்றின் அதிகரிப்பு என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதனுடைய மக்கள் தொகையை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒன்டாரியோடு அவர்கள் கணிப்பிட்டு ஒரு அறிக்கையையும் விட்டிருக்கின்றார்கள். அது குறித்து நான் பின்னர் அறிவித்தருகின்றேன். 2வது நாளில் இருக்கின்றோம். முடக்க நிலை அறிவிக்கப்பட்டு டொரண்டோ பீலை பொறுத்தவரையில். ஆகவே இந்த நேரத்தில் ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த முடக்கநிலை தொடர்பாகவும் அண்மை காலமாக தமிழ் மக்கள் மத்தியில் அதிகரித்த தொற்று தொடர்பாகவும் கேட்டிருந்தேன். என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் எங்களோடு ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் எம்பிபி விஜய் தணிகாசலம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விஜய். வணக்கம் சுதாகரண்ணா. குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய், மீண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை சந்திக்கின்றோம். திங்கட்கிழமை முதல் மீண்டும் ஒரு முடக்க நிலை, குறிப்பாக டொரண்டோ பீல் பிராந்தியத்தை பொறுத்தவரையில். இந்த முடக்க நிலை பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமா சுதாகரண்ணா. அதாவது அந்த COVID-19 நோய் தொற்றிலிருந்து தொடங்கின கட்டத்திலிருந்து இந்த டாக்டர் டேவிட் வில்லியம்ஸ், அதாவது ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், அவர்கிட்ட மாடலிங் அவர் போன கிழமை கொண்டு வந்திருந்தார். அந்த மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் இதே நோய் தொற்று தொடர்ந்து போய்கொண்டு இருந்தண்டா டிசம்பர் 15-16 காலங்கள்ல இது 6500 ஒவ்வொரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ஆகிற ரிசல்ட்ஸ் 6500 வரும் என்ற ஒரு மாடலிங்க தரப்ப ஒன்டாரியோ அரசாங்கத்துக்கு அவர் சப்மிட் பண்ணியிருந்தார். அதன் அடிப்படையில தான் ஒன்டாரியோ அரசாங்கம் இந்த அடுத்த முடக்க நிலையை டொரண்டோ மாநகரத்துக்கும் பீல் பிராந்தியத்துக்கும் கொண்டு வந்திருக்கணும். ஏனென்றா இந்த தொற்று நிலையின் விரிவாக்கத்தை குறைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம முக்கியமான இடங்கள், முக்கியமா ஸ்கார்பரோ பார்த்தோம்னா அந்த தொற்று பரவுதல் இன்னும் அதிகமா இருந்திருக்கிறது. அது இப்போ அதிகம் இருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த தொற்றை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு இதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டாடுறதுக்கு தான் இந்த முடக்க நிலை டொரண்டோவிலையும் பீல் பரவத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டிய சுதாகரனா, இதால நிறைய தொழில் அதிபர்கள், முக்கியமா சிறு தொழில் செய்கிற வியாபார நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கான நிவாரணம் நிதியும் இதுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. விஜய், இப்பொழுது இந்த 2வது அலை, இப்பொழுது 2வது முறையாக முடக்குநிலை டொரண்டோ நீங்கள் சொன்னது மாதிரி பீல். ஆரம்பத்தில் அலை 1 வந்த பொழுது பார்த்தீர்கள், ஆனால் கட்டுப்பாடுகள் இதிலும் அதிகமாக இருந்தன. அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததன் காரணமாக அந்த ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து நாங்கள் விடுபட்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த 2வது அலை அதிகமாக இருக்கும் என்று முன்கூட்டியே பலரும், நீங்கள் சொன்னது போல பல வைத்திய அதிகாரிகள் கூறியிருந்தார்கள். ஒரு சிலர் காரணம் சொல்லியிருக்கின்றார்கள், இது ஆரம்பத்திலேயே கொண்டு வந்திருக்க வேண்டும், 2-3 மாதங்களுக்கு முன்பே கொண்டு வந்திருந்தால் அதிக தொற்றுகள் இப்படி பரவாமல் இருந்திருக்கும் என்று. இதை கொண்டு வராததுக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எப்படியான சவால்கள், ஏன் அதை ஆரம்பத்தில் கொண்டு வர முடியாதது போனதுக்கு காரணம் என்ன? நிச்சயமா முதலாவது அலையில இவ்வளவு தூரம் கட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம் அந்த அரசாங்கம் சொன்ன சுகாதார விதிமுறைகளை மக்கள் வடிவா பின்பற்றி வந்தார்கள். அதே மாதிரி 2வது அலைக்கான எல்லா தயார்படுத்தலையும் ஒன்டாரியோ அரசாங்கமும், இங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ஸும் தேவையான முகக்கவசங்களா இருக்கலாம், கிளவுஸா இருக்கலாம், எல்லா விடயங்களையும் தயாரித்து ரெடியாத்தான் வச்சிருந்தவர்கள். இந்த முடக்க நிலை இந்த காலகட்டத்துல வந்ததுக்கு காரணம், கடைசியா இந்த வைத்தியசாலையில இருக்கிற முக்கியமா இந்த டாக்டர் டேவிட் வில்லியம்ஸ் அண்ட் கோவிட் கமாண்ட் டேபிள் அவியல் கொண்டு வந்த இந்த தரவை பார்க்கும் போது இந்த தரவு இன்னும் கூட வரப்போகுதுன்ற ஒரு அந்த மாடலிங்கை வச்சு கொண்டுதான் இந்த திங்கட்கிழமை இந்த முடக்க நிலை கொண்டு வந்திருக்கணும். அது ஏன் இந்த காலகட்டத்துல கொண்டு வந்த வீரண்டா, இந்த காலகட்டத்துல அந்த கோவிட் நோய் தொற்று ஒன்டாரியோல குறிப்பா
GTA, டொரண்டோ, ஸ்கார்பரோ, பீல் ரீஜியன் பக்கத்துல இந்த குறிப்பா அது அதிகரிச்சு கொண்டு வார காலகட்டத்துல அதை முடிஞ்ச அளவு எப்படியா தடுக்கிறதுக்காகத்தான் இந்த காலத்துல கொண்டு வந்திருக்கிறேன். முழுக்க சுதாகரன்னா ஒரு 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 முடக்க நிலையோ இல்லாட்டி ஒரு அவசர காலகட்ட சட்டத்தை கொண்டு வரும்போது நிச்சயமா அந்த வைத்தியசாலையா இருக்கலாம், இல்லாட்டி கோவிட் கமாண்ட் டேபிளா இருக்கலாம், இல்லாட்டி பொது சுகாதார தலைவரா இருக்கலாம், அவியல் சொல்ற அந்த வழிமுறைகளைத்தான் ஒன்டாரியோ அரசாங்கம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறது. என்று அவர்களுக்கு தான் இது சரியா எங்க போகுது, எவ்வளவு தூரம் நாங்கள் இதை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு அறிகுறி அவர்களுக்கு இருக்கும். அதைத்தான் ஒன்டாரியோ அரசாங்கம் பின்பற்றி வருகிறது. இப்பொழுது ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருவராக இருப்பதன் காரணமாக இதை கேட்கின்றேன். அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் ஏனைய சமூகங்களிலும் இருக்கின்றன. நான் குறிப்பாக கேட்பதற்கு தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் பலரும் இதன் மூலம் பாதிப்படைந்திருக்கின்றார்கள், நோய் தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ் சமூகத்தில் அதிகமான தொற்று அலை 1 குறைவாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அலை 2 அதிகமாக இருக்கிறது. இதில் சில கட்டுப்பாடுகளை அவர்கள் மீறியதால் ஒரு காரணமாக இருக்குமா, அல்லது அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி பார்க்கலாம்டா, மக்கள் எல்லா மக்களும் முக்கியமா எங்களோட தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே அந்த சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி கொண்டுதான் வந்தவர்கள். அது முதலாவது அலையா இருக்கலாம், 2வது அலையா இருக்கலாம். ஆனா அந்த 2வது அலையில குறிப்பா நீங்கள் கூறின மாதிரி இது இந்த தொட்டுண்ட பரவல் முக்கியமா ஸ்கார்பரோ பகுதியில அது பரவலா இருக்கிறது. அதுல தமிழ் மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அது எல்லாரும் மக்களும் ஒன்றா இணைந்து, குறிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டுல ஒரு ஆளுக்கு COVID-19 வந்திருந்தா அவியர்கள் அந்த வீட்டுல இருக்க அனைவரும் 14 நாள் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவியல் பள்ளிக்கூடங்களுக்கோ இல்லாட்டி வேலைகளுக்கோ போகாம இருக்கிறது மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பம், ஒரு வீட்டுல ஒரு 5 பேர் இருக்கணும்டா அந்த 5 பேரை தாண்டி இன்னொரு ஆக்கள் அந்த வீட்டுக்கு வராம பாக்குறது முக்கியம். அதோட நாங்களும் வேற வீடுகளுக்கு இந்த காலகட்டத்துல நாங்கள் இந்த விசிட் பண்ணாம இருக்கிறது மிக முக்கியம். ஏனென்றா ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கு COVID-19 வந்திருந்தா கூட அதால அந்த ஒரு தொற்றால அந்த வீட்டுல இருக்கிற ஆக்கள் ஒரு வேலை இடங்களுக்கோ இல்லாட்டி வேற இடங்களுக்கு போகும்போதோ அது பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா மக்களும் தொடர்ந்து அந்த பின்பற்றதோட நாங்கள் அந்த முதல் அலையில செஞ்ச விடயங்களை நாங்கள் 2வது அலையிலையும் செய்யும் போது நிச்சயமா நாங்கள் இதை தாண்டியும் வருவோம். எங்களோட தமிழ் மக்களுக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். என்று அவர்கள் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் இதால் நிறைய பாதிப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக எங்களோட முதியோர்களுக்கு இதால் நிறைய பாதிப்பு வந்திருக்கிறது. பெற்றோர்களுக்கு, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு, அதை விட முக்கியமா வியாபார நிலையங்கள், சிறு தொழில் செய்யற குடும்பங்களுக்கு, அதை ஒட்டி ஒன்டாரியோ அரசாங்கம் $600 மில்லியன் ஏதாவது அவங்க ரெண்ட் சப்சிடிக்கு, அதாவது நீங்க ரெண்ட், மோர்ட்கேஜ் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்க்கு பே பண்றதுக்கு நீங்கள் ஆன்லைன்லயே இதை அப்ளை பண்ணி எலிஜிபிள் பிசினஸ் ஓனர்ஸ் அதை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட மின்சார கட்டணம், ஒவ்வொரு மாசம் கட்டுற மின்சார கட்டணத்துக்கான நிவாரணத்தையும் நீங்கள் கவர்மெண்ட் மூலமா அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், பிறகு PPE எக்யூப்மெண்ட், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், உங்களோட முகக்கவசம், கிளவுஸ், உங்களோட வியாபார நிலையங்களை எப்படி சீராக நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளத்தையும் நீங்கள் ஒன்டாரியோ நிவாரணம் மூலமாவே நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். அனைத்துக்கும் நீங்கள் போக வேண்டியது ontario.ca கோவிட் சப்போர்ட், அப்படி இல்லாட்டி canada.ca அதுல போய் நீங்கள் எமர்ஜென்சி ரெண்ட் சப்சிடிக்கு போனா நீங்கள் இணையதளம் மூலமாவே இந்த நிவாரணத்தை அரசாங்கங்கள் மூலமா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி விஜய். அது நேற்று கூட அந்த அறிவித்தல்கள் தொடர்பாக நாங்கள் செய்திகளில் பகிர்ந்து கொண்டோம். ஆகவே அது ஒரு எல்லோருக்குமே பயனுள்ள திட்டமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, இந்த 28 நாட்களை கடந்து ஏதாவது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனவா, அல்லது இப்பொழுது ஏதாவது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? தொடர்ந்து வரப்போகின்ற இந்த 28 நாட்களை கடந்து அது நீடிக்கப்படுமா, அல்லது அது குறித்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இந்தியா நாளை பொறுத்த வரைக்கும் அந்த 28ஆம் நாளுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றத யாராலையும் கணிக்க முடியாது. ஆனா அந்த 28
இந்த இதுல நிச்சயமா ஒவ்வொரு கிழமையும் முக்கியமா 2 கிழமைக்கு ஒருக்கா அதுண்ட அதுண்ட தரவை ரிவ்யூ எடுத்து சீஃப் மெடிக்கல் ஆபீசர் அந்த கோவிட் கமாண்ட் டேபிளோட ஒரு ஒரு பரிந்துரை செஞ்சு ஒரு அறிக்கையை விடுவினம். அதாவது 14 நாளுக்கு ஒருக்கா அந்த அறிக்கை வெளியில வர்றதுக்காக இருக்குது. அதுதான் இந்திய நாள் பொறுத்த வரைக்கும் இருக்கிற நிலைமை. ஆனா தொடர்ந்தும் இந்த 28 நாள் தொடர்ந்து மக்கள் அனைவரும் இந்த சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி வேற வீடுகளுக்கு போகாம அத்தியாவசிய தேவை இல்லாம வீட்டை விட்டு வெளியில போகாம இருப்பமா இருந்ததா நிச்சயமா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி விஜய் தனியாசலம். ஒரு குறுகிய நேரத்தில் ஒன்டாரியோ அரசு சார்ந்த பல விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நாங்கள் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நேற்று 100வது நிகழ்ச்சியை நிறைவு செய்திருந்தது குட் ஈவினிங் கனடா. பல வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் பலரும் அழைத்து கூறியிருக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 101வது நிகழ்ச்சி. டாப் ஆஃப் தி அவரில் விஜய் தனிகாசலம் அவர்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து கெனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முக்கியமாக இன்று ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொண்டார். அதாவது நேற்று முதல் எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் அல்லது எப்பொழுது விண்ணப்பிக்கலாம் என்று பலரும் எதிர்பார்த்த ஒன்று இந்த வணிக வியாபார நிறுவனங்களை பொறுத்தவரையில் இந்த ரெண்ட் சப்சிடி என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடுப்பனவு அது ஃபெடரல் லெவலிலே வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஒன்டாரியோ அரசாங்கத்தாலும் வழங்கப்படுவதாக சில விடயங்கள் சொல்லப்பட்டன. மின்சார கட்டணம், உங்களோட கேஸ் பில் மற்றும் உங்களுக்கு தேவையான முகக்கவசம் மற்றும் சானிடைசர் வாங்குவதாக இருந்தால் இவற்றையெல்லாம் வாங்குவதற்கான சிறு தொகை கூட வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இது தொடர்பாக கனடிய பிரதமர் சொல்லியிருந்தார். அத்தோடு அல்பர்டாவில் அண்மை காலமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒன்டாரியோ கியூபெக்கை தாண்டி அண்மை காலமாக அதிகமான தொற்று மிக வேகமாக பரவி வருகின்ற ஒரு இடமாக அல்பர்டா பார்க்கப்படுகிறது. அங்கு ஏனைய இடங்களுக்கு வழங்கப்பட்டது போல இன்னும் பல நிதியுதவிகள் வழங்கப்படுகின்றன. அது குறித்தும் கூறியிருந்தார் கனடிய பிரதமர். இப்பொழுது பார்க்கலாம். As of yesterday, applications opened for the newly launched Canada Emergency Rent Subsidy. If you own a small business, you could get up to 65% of your business's rent covered, and that goes directly to you, not through your landlord. If your community is in lockdown, we're adding an extra 25% help for commercial rent through the new lockdown support. Combined with the rent subsidy, you could have up to 90% of your rent covered. To help with another big expense for business, payroll, the wage subsidy has also been extended until June of next year. These programs are just some of the many measures we've introduced to have the backs of business owners and workers alike through this second wave. Go to canada.ca/coronavirus to find out what supports are there for you. We know that this second wave had the potential to get really serious really fast. And we also knew that we had to be ready to do whatever it takes to get it under control. Because at the end of the day, lives are at stake. I know you get that. I know you're worried about the people around you. Last Tuesday, I got an email from Jackie in Edmonton. Jackie's worried about her husband who works in the school system. She's worried about her grandparents and parents-in-law who are in long-term care homes. She's worried about her kids. Jackie, I hear you. You're right. This is a tough time. And I want you to know that you're not in this alone. Our government's top priority is to keep Canadians safe. That's why every step of the way we've been supporting the provinces so that they can make the right decisions for you. Our supports for businesses and for people mean that local officials don't have to choose between people's health or the economy. And we've been supporting with supplies as well. As of last week, we've sent over 300,000 rapid tests to Alberta and 444,000 face masks. The federal government has also provided $1.3 billion to the province for everything from PPE to contact tracers through the Safe Restart Agreement, with another $260 million for schools in Alberta through the Safe Return to Class Fund.
And that's just some of the support we've made available for people and businesses in Alberta, just like for everyone across the country. No matter where you live, we will continue to be there for you through this second wave and beyond. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னது போல பொருளாதாரம் என்பது எங்களுடைய சுகாதாரத்தை தான் தங்கி இருக்கிறது. ஆகவே நாங்கள் சுகாதாரமாக இருந்தால்தான் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். அதற்கு தன்னால் முடிந்த தன்னுடைய அரசாங்கத்தால் முடிந்த அனைத்து உதவிகளையும் எப்பொழுதும் எந்த இடத்துக்கும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். ஆரம்பத்தில் இருந்து இதை தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். டாப் ஆஃப் தி அவரில் அடுத்ததாக ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் சில விடயங்களை சொல்லியிருந்தார். இதிலே முக்கியமாக பலரும் எதிர்பார்த்திருப்பது இந்த ரேபிட் டெஸ்ட், அதாவது உடனடி பரிசோதனை இந்த கோவிட் விடயத்தில் வருகின்ற பொழுது. ஆகவே இப்பொழுது ஒரு நாள் 2 நாள் காத்திருந்து உங்களுடைய முடிவுகளை தெரிந்து கொள்ளாமல் உடனடியாகவே ஒரு 15 நிமிடத்தில் உங்களுக்கான சோதனை முடிவுகளை அறிந்து கொள்ளுகின்ற வகையில் இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மில்லியன் கணக்கான கிட்ஸ் அதாவது தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாகவே பல இடங்களிலும், குறிப்பாக ஃபோர்ட் அவர்கள் இந்த குறிப்பிட்ட விடயம் லாங் டேர்ம் கேர், அதாவது நீண்ட பராமரிப்பு நிலையங்களுக்கு செல்லுகின்றவர்கள், அங்கே பணியாற்றுகின்றவர்களுக்கு இந்த டெஸ்ட் செய்யப்பட வேண்டும். காரணம், ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த பரிசோதனையை செய்தால்தான் அங்கே தொடர்ந்து அவர்கள் பணியாற்ற முடியும். நீங்கள் அங்கே வெளியிலிருந்து அங்கே செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த பரிசோதனை மேற்கொண்டால் தான் நீங்கள் உள்ளே சென்று அவர்களை பார்க்க முடியும். இப்படியான விடயங்களுக்கு இந்த ரேபிட் டெஸ்ட் மிக மிக அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன விடயங்களின் ஒரு சிறிய தொகுப்பு அடுத்து. For months, I've been up here talking about the urgent need for rapid testing. Tracking and tracing is absolutely critical. If someone knows they have this terrible virus, they wouldn't go to parties, they wouldn't visit their grandparents, and they wouldn't spread it to their neighbors or friends. That's the difference testing and screening can make. And I'm here at Humber River Hospital today to provide an update on the rollout of the rapid testing. My friends, the new rapid tests are game changers. These new tests can turn around test results in minutes instead of days. In fact, the Abbott ID Now and the PanBio tests can turn around results in under 20 minutes. And we've been getting these tests as quickly as we can to the front lines of our healthcare system. I have one of these Abbott tests right here in my hand. These tests right here, folks, are a game changer. I'm here with Daniel St. Pierre from Abbott Rapid Diagnostics to personally deliver some of these rapid test kits. I want to thank Daniel and his team and some of the brightest minds in the entire world for developing these innovative tests. This kit in my hands is one of 1.2 million PanBio tests and 98,000 ID Now rapid tests that we received through the federal government. And more shipments are on their way. Humber River is one of 22 hospitals that will be receiving these test kits in the coming weeks. We're also sending these test kits to rural and remote communities where they'll help us cut down the turnaround times. And we'll also use these tests to conduct early investigations into outbreaks in hotspot regions. These new rapid tests will reinforce the robust testing strategy we have in place. A testing strategy that currently leads the country with over 5.8 million tests completed to date. More importantly, we will make sure that these rapid tests add an extra layer of defense in protecting our most vulnerable citizens. We've already deployed these tests in 36 long-term care homes and 27 retirement homes. The PanBio test will also be used in a screening program for our long-term care homes. Over the next few weeks, dozens of our long-term care homes will use these tests to test staff and visitors to keep our long-term care residents safe while ensuring essential caregivers can continue to visit and worry less about endangering their loved ones. My friends, with the numbers where they are, testing is crucial, and anyone who needs a test will be able to get a test.
We have over 150 pharmacies now offering testing and 174 assessment centers across the province. That's 324 locations that you can go get a test. My friends, we have the tools, we have the talent. We've done it before, and if we all do our part, we can get through this together. Thank you, and God bless the people of Ontario. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 25 நிமிடம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கிலிருந்து காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்னது போல, ஆகவே இந்த ரேபிட் டெஸ்ட் என்பது கேம் சேஞ்சர், அதாவது ஒரு இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறவற்றை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் கொண்டது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு இப்படியான பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுக்கு தொடர்பாக சொல்லியிருந்தார். 15 நிமிடத்தில் எங்களுக்கான சோதனை முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். டாப் ஆஃப் தி அவரில் நிறைவாக பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்த தடுப்பூசி தொடர்பாக பலரும் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றோம். இது எப்பொழுது வரப்போகிறது, இதனுடைய முடிவுகள் என்ன? இது என்ன சொல்வது, ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயம். இதை செய்து முடிப்பது என்பது மிகவும் சிரமமான விடயம். காரணம், எல்லோருமே தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோருமே நாங்கள் முன்னுக்கு நிற்போம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போ ஆகவே யாருக்கு இது வழங்கப்பட வேண்டும், எப்பொழுது இதற்கான திட்டங்கள் என்ன? அதே நேரத்தில் இந்த தடுப்பூசிகள் வருகின்ற பொழுது தடுப்பூசி மருந்து தயாரிப்பது ஒன்று, இந்த தடுப்பூசியை ஏற்றுவதற்கு தேவையான ஊசிகள் மற்றும் அதற்கான தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இருக்க வேண்டும் இருப்பிடம், அதாவது எங்களிடமே நிறையவே கையிருப்பில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த தடுப்பூசியை இட்ட பின்பு அதனுடைய அந்த ஊசிகளை நாங்கள் எவ்வாறு எங்கே அதை நாங்கள் குப்பையில் போட முடியாது. ஆகவே அதை பாதுகாப்பாக அதை அகற்ற வேண்டும். ஆகவே இதற்கெல்லாம் பல திட்டங்கள் இருக்க வேண்டும். காரணம், ஒரே நேரத்திலே பல மில்லியன் கணக்கானவர்களுக்கு இந்த தடுப்பூசியை ஏற்றுகின்ற பொழுது அந்த ஊசிகளை ஏற்றிய பின்பு அதை என்ன செய்வது, எப்படி அதை அப்புறப்படுத்துவது, இப்படியான விடயங்களுக்கு திட்டங்கள் அவசியம். அதே நேரத்தில் இந்த தடுப்பூசியை ஒரு சேமித்து வைப்பதற்கு ஒரு வெப்பநிலை இருக்கிறது, ஒரு வெப்பநிலை அளவு இருக்கிறது. அந்த வெப்பநிலை அளவிலே அதை சரியாக பாதுகாத்து கொண்டால்தான் அது எங்களுக்கு ஏற்றப்படும் வரை அதை சரியான முறையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இதற்குறித்து பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இன்று மெய்நிகர் வாயிலாக சில விடயங்களை சொல்லியிருந்தார். பார்க்கலாம். I will provide a brief update on the logistics that we are implementing for Canada's COVID-19 vaccine rollout strategy. For many months, alongside our efforts to purchase vaccines, we have been preparing for the administration and distribution of vaccines. We know that vaccine distribution will be complex, especially in light of the need to transport and store vaccines at specific temperatures. We continue to work with the provinces and territories to ensure that we are prepared to securely and efficiently deploy vaccines to Canadians across this country. The process of rolling out a vaccine from a procurement perspective has 3 phases: regulatory approval, distribution, and administration. On regulatory approval, 3 vaccine candidates have begun rolling approvals with Health Canada: Moderna, AstraZeneca, and Pfizer. This process will be rigorous, efficient, and based on science, not politics. This procurement is in addition to existing federal capacity in this area. Overall, we have the capacity to store up to 33.5 million ultra-frozen and frozen vaccines. We are also seeking to meet additional needs based on the Public Health Agency of Canada's requirements for more capacity. These efforts include, last week, issuing a competitive request for proposals for supplies of dry ice for use in certain cold chain transportation and storage. We expect to award contracts as a result of this competition next. Moving on to the 3rd phase. When it comes to the final phase of administration, we have already put in place a number of contracts that cover everything from needles to the sharps containers in which syringes are disposed after use, from vials to the gauze and bandages used after injections. We have a contract with Becton Dickinson for
90 million syringes. We have contracts for 70 million gauze, bandages, and alcohol swabs. We also have put in place contracts to ensure that Canada has leading edge equipment used to fill and finish vaccines, machines that are made right here at home in Canada. This is the 3 fill and finish machines from VanRx in Burnaby, British Columbia. In fact, to date, we have already received enough deliveries of syringes and needles to administer 24 million doses of vaccines, and we have tens of millions more en route. In other words, we will not cease in our efforts to ensure that when a vaccine is ready, Canada will be ready too. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலிருந்து காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பொது சேவைகள் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் மீண்டும் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு தனியாக தடுப்பூசியை ஏற்றிக்கொள்வது மட்டுமல்ல, தடுப்பூசியை ஏற்றிய பின்பு அந்த ஊசிகள் மற்றும் அதன் உபயோகித்த சாதனங்களை எவ்வாறு அகற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. ஆகவே சரியான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், குறுகிய காலத்தில் கிடைக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. அடுத்து வரும் விளம்பரத்தை தொடர்ந்து என்னை தொடர்ந்து ஜெயந்தனி இணைந்து கொண்டு மேலதிக செய்திகள் மற்றும் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார். இணைந்திருங்கள். இது குட் ஈவினிங் கனடா. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada. இன்றைய ஷோவை ஸ்பான்சர் பண்ணுபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நெக்ஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்போ கோவிட் படியால் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் நிறையவே ஆன்லைனில் தான் நடக்குது. இது பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்கா, நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்கான்னு ஒரு சர்வே பண்ணியிருக்கணும். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மற்றும் லைப்ரரியன்ஸ் என்ன சொல்லியிருக்கணும்டா, இது நிறையவே அவையில் நெகட்டிவாக தான் இம்பேக்ட் பண்ணுதுண்டு. இதில் 62% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவைகளுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதுண்டு. 76% ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அவைகளுக்கும் இது நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது இந்த ஆன்லைன் லெக்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும். இது ஏன் நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, அதுக்கு ராகுல் சப்ரா இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தி ஒன்டாரியோ கான்ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி. அவர் சொல்லியிருக்கிறார், அந்த மீனிங்ஃபுல் என்கேஜ்மெண்ட் இந்த ஆன்லைன் லெக்சரில் கிடைக்குதில்ல ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்கு. இந்த மீனிங்ஃபுல் என்கேஜ்மெண்ட் தான் லேர்னிங் ப்ராசஸுக்கே மிகவும் இம்பார்ட்டன்ட்டு. இது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் என்றால் அவையில் நேரடியாகவே கேட்குறது, இன் பர்சன் கேட்குறது, அது கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே ஆன்லைன் லெக்சர்ஸில் மிஸ் ஆகுது. இதனால் அந்த எஜுகேஷன் குவாலிட்டி நெகட்டிவ் இம்பேக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்கும் கொடுக்குதுன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது பேண்டமிக் எப்போ முடியும், அடுத்ததை எப்போ இன் பர்சன் லெக்சர்ஸுக்கு போகணுமென்றால் எல்லோரும் காத்துட்டு இருக்கணும். ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ் சூன். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் நெக்ஸ்ட்டாக இப்போ வெதருக்கு போக போகிறோம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா விட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலையும் 0°C. நாளைய நாள் பனிமழை மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
மோன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவு மற்றும் உறைமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா விட்டிவல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada. இன்றைய ஷோவை ஸ்பான்சர் பண்ணுபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நெக்ஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இப்போ கோவிட் படியால் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் நிறையவே ஆன்லைனில் தான் நடக்குது. இது பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்கா, நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்கான்னு ஒரு சர்வே பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மற்றும் லைப்ரரியன்ஸ் என்ன சொல்லியிருக்கணும்டா, இது நிறையவே அவையில் நெகட்டிவாக தான் இம்பேக்ட் பண்ணுதுண்டு. இதில் 62% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவைகளுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதுண்டு. 76% ஆஃப் தி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அவைகளுக்கும் இது நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுது இந்த ஆன்லைன் லெக்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும். இது ஏன் நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா அதுக்கு ராகுல் சப்ரா இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தி ஒன்டாரியோ கன்ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி. அவர் சொல்லியிருக்கிறார் அந்த மீனிங்ஃபுல் என்கேஜ்மெண்ட் இந்த ஆன்லைன் லெக்சரில் கிடைக்குதில்ல. நாம் படும் வேதனைகள் இதை எங்களின் சோதனை
வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. வேங்கையை வேட்டிகள் நாடுகிறார், புலி வீரரை காட்டினில் தேடுகிறார். வேங்கையை வேட்டிகள் நாடுகிறார், புலி வீரரை காட்டினில் தேடுகிறார். தாங்க முடியலை வேதனைகள், தாங்க முடியலை வேதனைகள், இதை தாயக பூமியின் காதில் சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. ஈழத்தில் நாம் படும் வேதனைகள், ஈழத்தில் நாம் படும் வேதனைகள், இதை எங்களின் சோதரர் காதில் சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. இப்போ ஒரு தாயக பாட்டை நாங்கள் பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எங்களோட தாயகத்தின் ஞாபகம் வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து நியூஸுக்கு போக போகிறோம். கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தினி குணரட்னம். வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்.நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். விரைவு கோவிட் தொற்று சோதனை கருவிகளை ஒன்டாரியோ மாகாணம் மருத்துவமனைகளுக்கும் நீண்டகால பராமரிப்பு இல்லங்களுக்கும் அனுப்பி வைக்க ஆரம்பித்துள்ளது. முதல்வர் டாக்ஃபோர்ட் சுகாதார அமைச்சரும் நீண்டகால பராமரிப்பு அமைச்சருமான கிறிஸ்டின் எலியட்டுடன் இணைந்து இன்று பிற்பகல் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த சோதனை கருவிகள் மூலம் 20 நிமிடங்களுக்குள் கோவிட் தொற்று சோதனை முடிவுகளை பெற முடியும் என அறிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக தொற்றின் பரவல் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு இந்த சோதனை கருவிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை ஆன்டாரியோ அரசாங்கம் சுமார் 98,000 ஐடி விரைவு சோதனை கருவிகளையும் 1.2 மில்லியன் பாம்பியோ விரைவு சோதனை கருவிகளையும் பெற்றுள்ளது. மேலும் இந்த மாத இறுதிக்குள் 1.5 மில்லியன் பாம்பியோ சோதனை கருவிகள் ஒன்டாரியோ அரசினால் எதிர்பார்க்கப்படுகின்றன. இன்று மீண்டும் கியூபெக், ஒன்டாரியோ, ஆல்பர்டா ஆகிய மாகாணங்களில் தலா 1000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகின. தொழில்நுட்ப பிழையின் காரணமாக இன்று குறைத்து மதிப்பிடப்பட்ட எண்ணிக்கை தொற்றும் நேற்று மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை தொற்றும் ஒன்டாரியோவில் பதிவானதாக அரசாங்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒன்டாரியோவில் 2 நாட்களுக்குமான தொற்றுகளின் சராசரி 1299 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவில் இன்று 1009 தொற்றுகளும் 14 மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. ஆன்டாரியோவில் 27,000க்கும் மேற்பட்ட சோதனைகள் நேற்று நிறைவடைந்துள்ளன. கியூபெக்கில் 1156 தொற்றுகளும் 45 மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. ஆல்பர்டாவில் 1115 தொற்றுகளும் 19 மரணங்களும் அறிவிக்கப்பட்டன. தவிரவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 941, மனிடோபாவில் 476, சஸ்கச்வானில் 175, நோவாஸ்கோஷியாவில் 37, நுணம்புற்றில் 10, நியூ பிரன்ஸ்விக்கில் 6, நியூஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லெப்ரடோரில் 2 என்று தொற்றுகள் இன்று பதிவாகின. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10 மரணங்களும் இன்று அறிவிக்கப்பட்டன. கடந்த வாரம் மனிடோபாவில் சுகாதார உத்தரவுகளை பின்பற்றாதவர்களுக்கு $126,082 அபராத சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மனிடோபாவில் அமலாக்க அதிகாரிகள் 95 அபராத சீட்டுகளையும் 79 எச்சரிக்கைகளையும் வழங்கினர்.
கோவிட் தொற்றுகளின் அதிகரிப்புக்கு மத்தியில் ஆல்பர்டாவின் சுகாதார அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஒன்டாரியோவில் மக்கள் தொகையில் 1/3 மட்டுமே கொண்ட ஆல்பர்டா மாகாணம் இப்போது ஒன்டாரியோவின் எண்ணிக்கையுடன் இணையான தொற்றுகளின் நாளாந்த எண்ணிக்கையை பதிவு செய்கிறது. நோவா ஸ்கொஷியாவிலும் இன்று புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. ஏப்ரல் மாதத்தின் பின்னர் அதிகளவிலான தொற்றுகள் இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மாகாண முதல்வர் ஸ்டீஃபன் மேக்னீல் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். கியூபெக் மாகாண அரசாங்கமாக பிரெஞ்சு மொழி சட்டங்களை வலுப்படுத்தும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இது குறித்த சட்டமூலம் விரைவில் கியூபெக் மாகாண சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரெஞ்சு மொழிக்கான கியூபெக் அமைச்சர் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். பிரெஞ்சு மொழியை மாகாணத்தில் பலப்படுத்தும் வகையில் இந்த சட்டமூலம் அமையும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை புதன்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ துஷந்தினி குணரட்னம் கெனேடியன் செய்திகளுக்கு. இப்போ ஒரு நியூஸ் பார்க்கலாம். என்னென்றால் இப்போ ஜனவரியில் வேக்சின் வரப்போகுது. அதுக்கு வேக்சின் வந்த பிறகு நிறைய ஆக்கள் இந்த வருஷம் முழுக்கவே பெருசாக ஒருத்தரும் ட்ராவல் பண்ணல. ஸோ ஜனவரிக்கு பிறகு நிறைய ஆக்கள் ட்ராவல் பண்ண பார்ப்பினோம் வேறு கண்ட்ரீஸுக்கு. அதுக்கு இப்போ சில ஏர்லைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளில் ஆஸ்திரேலியாவில் குவாண்டாஸ் ஏர்லைன் என்ன சொல்லியிருக்கேன்டா, இந்த வேக்சின் நீங்கள் போட்டிருந்தால்தான் கோவிடுக்கு நீங்கள் உங்களோட ஏர்லைனில் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் கனடாவில் இன்னும் தெரிய வரையில இப்போ வேக்சின் போட்டால் தான் ட்ராவல் பண்ணலாமா இல்லையா, ப்ரூஃப் தேவையா அதுக்கண்டு. பட் நாங்கள் அதை இனித்தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வேணுமா வேக்சின் காட்டுறதுக்குண்டு. ஸோ இப்போ அடுத்ததாக நாங்கள் கெனேடிய நாணய மாற்று விதம் கரன்சியை பார்க்க போகிறோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கெனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 147.50 இலங்கை ரூபா, இந்தியா 56.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இத்துடன் குட் ஈவினிங் கேடா நிறைவுக்கு வருகிறது. ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் இந்த நியூஸ் இன்ஃபர்மேட்டிவாயும் யூஸ்ஃபுல்லாயும் இருக்குமென்று. மீண்டும் குட் ஈவினிங் கேடாவோடு நீங்கள் நாளைக்கு இணைந்து கொள்ளலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.